குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி இயல் 2ல் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு காட்சேவா கவிதை பேரை ஒன்று பார்த்தோம். இன்னொரு கவிதை வேலையில் முல்லைப்பாட்டு நம் பூதனார். இந்த பாடல் எழுதியவர் யார்? முல்லைப்பாட்டு நப்பூதனார். இந்த முல்லைப்பாட்டில் வந்து நல்லோர் விருச்சி கேட்டல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டார் போட்டிருக்காங்களா ரெட்டாக, அது வந்து மனப்பாட பாடல். அதை வாசித்துக்கிடுவோம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கஞ்சின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்தர இன்னை வருகுவர் தாயரின் போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். நான் வந்து இதில் மனப்பாட பாடல் மட்டும்தான் வாசித்திருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. இந்த மனப்பாட பாடலேருந்து சில டைம் அந்த ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த பாட்டில் இருக்குன்னாலும் கேட்பாங்க. முல்லைப்பாட்டு எழுதினவர் யார்? நப்பூதனார். நல்லோர் விருச்சி கேட்டல் தலைப்பில் இருக்குது. இதில் உள்ள சொல்லும் பொருளும் பாருங்கள். சொல்லும் பொருளும் படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். நனைந்தலை உலகம், அகன்ற உலகம், நேமி சக்கரம், கோடு மலை. இதில் வந்து அடிக்கடி இது கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கோடு மலை, நேமி சக்கரம், கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நறுமணி, வீணா மலர்கள், நறுமணமுடைய மலர்கள், தூவி, விருச்சி நற்சொல், சுவல், தோல். சுவலுக்கு மீனிங் கேட்கலாம், தோல். இதில் பாடலின் பொருளை ரீட் பண்ணுறே இருக்காங்க. அகன்ற உலகத்தை வளைத்து பெருமலை பொழிகிறது. வலம்புரி சங்கு பொறித்த கைகளுடையவர் யார்? கொஷின் கேட்கலாம். வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் வந்து குறுகிய வடிவம் கொண்ட மாவழி மன்னன். நீர் வார்த்து தரும்போது அந்த மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து உயர்ந்து நிற்பது போன்றுள்ளது மலைமேகம். அம்மேகம் ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாயெழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமலையை பொழிகிறது. துன்பத்தை செய்கின்ற அம்மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலையுடைய ஊர் பக்கம் சென்றனர். யாழிசை போன்று ஒலிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவாரிக்கும் நறுமணம் கொண்ட அரும்புகள். அந்த மலர்ந்த முல்லைப்பூக்களோடு நாளியில் கொண்டு வந்த நெல்லையும் சேர்த்து தெய்வத்தின் முன் தூவுனாங்க. பிறகு அந்த தெய்வத்தை தொழுது அப்போ தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றன. எதுக்குன்னா, அப்போ வந்து தலைவியை விட்டுட்டு தலைவன் வந்து போகிற இதுக்காக தூரமாக போயிடுவாங்க. அதுக்காண்டி தலைவிக்காக அவருடைய தோழிகள்லாம் நற்சொல் கேட்டு நிற்காங்க. அப்போது அங்கு சிறு தாம்பு கயிற்றால் கட்டப்பட்டு இளங்கன்று பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். அப்போ கட்டுப்படும் பசியால் அதை வாடிக்கிட்டு இருக்குமா, அதை ஒரு வருத்தத்தை ஒரு இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டிப்படி நின்ற அவள், புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியை உடைய கம்பை கொண்ட என் இடையர் ஒட்டியர் இப்போது வந்து விடுவார், வருந்தாது என்றார். இது நல்ல சொல். எனக்கொன்று முதுப்பெண்கள் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் என்று கூறினர். ஏன்னா அவர் வந்து வந்துடும் தானே சொல்கிறாங்க. இது வந்து அப்போனா அதுக்கு என்ன அர்த்தம்னா, தலைவனும் வந்துடுவான் என்று தலைவியிடம் சொல்லுவாங்க. இதான் தலைவியன் வருகை குறித்து முதுப்பெண்டினர் விரிச்சி கேட்டு நின்றனர். தலைவன் பகைவரை வென்று திரைப்பொருளோடு வருவது ஒரு தழுவிய மனத்தடுமாற்றம் கொள்ளாதை ஆட்சிப்படுத்தினர் முதுப்பெண்டீர். இப்போ இதில் இலக்கண குறிப்புகள் வந்து இலக்கண குறிப்பும் படிச்சுக்கிடனே விடக்கூடாது. மூதூர் பண்பு தொகை, முதுமை ப்ளஸ் ஊர்னு பிரிப்போமா, மூதூரை. அப்போ மை இங்கே இது எதிர்க்க பண்பு தொகை. உருதுயர் வினைத்தொகை, கை தொழுது, கையினை. முதல் வேற்றுமை வந்து கிடையாதா, கையினேயும் நமக்கு தோணும், ஆனால் கையினால் தொழுது. தடக்கை உரிச்சொல் தொடர். பகுப்பத உறுப்பிலக்கணம் பொறித்த, பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் அ. பொறி பகுதி எப்போவுமே ஃபஸ்ட் உள்ளது பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த காலன ஆ வந்தாலே பெயரச்ச விகுதி. இதுதான் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுனாலே காடு சார்ந்த இடமும் முல்லை. அதில் பெரும்பொழுது என்னென்னா கார் காலம். இந்த ஆவணி புரட்டாசியை வந்து என்ன சொல்லுவாங்க, கார் காலம். சிறு பொழுது மாலை. நம்ம காடு சார்ந்த இடத்துல வந்து மாலையில் வந்து அழகாக இருக்குமா அதை பார்க்க, அதனால் மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பொழுது கார்காலம், அந்த ஆவணி புரட்டாசி. அங்கே வந்து கருப்பொருளில் நீர் உண்டு, மரம். முதற் பொருளில் முல்லை பொழுது. கருப்பொருளில் நீர் மரபு. அங்கே வந்து குறுஞ்சுனை நீர் காட்டாறு. முல்லைனாலே காடு சேர்ந்த இடம், அதனால் காட்டாரை ஆச்சுக்கிடுவீங்க. இப்போ குறுஞ்சுனை நீர் கிடைக்கும். மரம் வந்து கொன்றை, காயா, குருந்தம். பூ வந்து முல்லை பிடமும் தூன்றிப்பூ. அதோட உரிப்பொருள் வந்து இருத்தல் நிமித்தமும். அது வந்து காத்திருத்தல். இதோட
முல்லை குறிஞ்சி முல்லை மருதனை இதில் வந்து இலக்கணத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கண்டினியூவாக வரும்போது பார்ப்போம். இதோட நூல்வெளியை பாருங்கள். முல்லைப்பாட்டு வந்து எத்தனை நூல்களில் ஒன்றுன்னு கேட்கலாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று. எத்தனை அடிகளை கொண்டுள்ளது? 103 அடிகளை கொண்டுள்ளது. மொத்தம் எத்தனை அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன? 1 to 17. இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டு யாரால் இயற்றப்பட்டது? ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டிருக்கு. 10 பாட்டில் குறைந்த அடிகள், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டால் இதுதான், முல்லை தான். இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். இதில் வந்து 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது, கேட்டுக்கோங்க. இது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. எத்தனை அடிகள் கேட்டால் 103 அடிகள். 10 பாட்டிலே குறைந்த அடிகளே உடைய நூல் இதுன்னு கேட்டால் முல்லைப்பாட்டு. காவிரி பூம்பட்டினத்தின் பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார் தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.